உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மேடம்? என் டாக்டர் என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கோம், உடனே மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. நோ நோ நோ, படிப்புல எல்லாம் கெட்டிக்காரி பிரில்லியன்ட் தான். ஆனா பிஹேவியர் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? அப்படின்னு அவங்க ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க? சார், நான் இவளோட மேக்ஸ் மிஸ். இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? நல்லா ஷார்ப்பா சீவன பென்சில என் சேர் கடியில வச்சுட்டா. நானும் தெரியாம உட்கார்ந்துட்டேன். ஏன் மிஸ், பென்சில் உடைஞ்சிருச்சா? திவாகர், சாரி பாஸ். நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக இவளை இப்படியே விட்டா இவளை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. மேடம், என் டாக்டர் பண்ணது தப்பு தான். ஆனா அவங்க இதை வேணும்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன பேசுறீங்க மிஸ்டர் சூர்யா? உங்க டாக்டர் மிஸ் உட்கார சேர்ல சார்பா சீவன பென்சிலை வச்சிருக்கா. இவளை ஏன் அப்படி பண்ணனு கண்டிப்பீங்கன்னு பார்த்தா உங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. மேடம், கண்டிக்கிறதுக்கு முன்னால தப்பு முதல்ல யார் மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இருங்க தேவிமா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? மேக்ஸ் மிஸ் ஹோம்வொர்க் நோட் எடுத்து வைக்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு மேக்ஸ் நோட்டை மறந்து வந்துட்டா. அதுக்கு மிஸ் அவளை நம்பாம ஹோம்வொர்க் பண்ணாம போய் சொல்றியான்னு எல்லாரும் முன்னாடியே திட்டினாங்க. ஃப்ரெண்டுக்கு ஷேம் ஆயிருச்சுன்னு அழுதா. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இப்ப என்ன சூர்யா சொல்றீங்க? பாத்தீங்களா, தப்பு மிஸ் மேலதான் மேடம். தப்பு ஏன் மேலையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பெரியவங்க நாமளே சில சமயம் மறதியா சில விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க மறக்கிறது இயல்பு தானே. அதுக்காக மத்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தை மனசை காயப்படுத்துறது தப்பு இல்லையா? பாஸ் கரெக்டா தான் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த வயசுல குழந்தைங்க மனசுல நம்பிக்கையும் தைரியத்தையும் தான் விதைக்கணும். இந்த மாதிரி மனசெல்லாம் காயப்படுத்தக்கூடாது. அது உங்க ஃபியூச்சரை பாதிச்சிடும் மேடம். மிஸ்டர் சூர்யா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மேடம், நோட்டை மறந்துட்டு வந்தது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த குழந்தை மனசை காயப்படுத்தி அழ வைக்கலாமா? மேடம், என் டாக்டர் பண்ணது தப்புன்னா இந்த மிஸ் பண்ணதும் தப்பு தானே? குழந்தைங்களோட மனசு காயப்படுத்தாம அவங்க செய்யற தப்ப திருத்துங்க. நாம போட்டதுதான் முளைக்கும். குழந்தைங்க கெட்டதை தானா கத்துக்கிறது இல்ல, அவங்க பார்த்தும் கேட்டும் தான் கத்துக்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது மட்டுமே கத்து கொடுக்காதீங்க. பிஞ்சு மனசுல அன்பு, கருணை, மன்னிப்பு இது எல்லாமே சேர்த்து கத்து கொடுங்க. ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், நான் பேசின ஏதாவது உங்க மனசை காயப்படுத்தி இருந்தா ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேவிமா, பை. பாய் சூர்யா. பாய் செல்லம். வரேன் தேவிமா. தேவி, நீ கிளாஸ்க்கு போ. ஓகே மிஸ். போ. தெரியாம இவருக்கு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்பாவோட மகளே தேவலாம் போல இருக்கு. நீ கிளாஸுக்கு போ. ஓகே மேடம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா மை போட்டு பார்த்து அந்த வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வைரம் இருக்கிற இடத்த இப்ப உள்ளங்கையில வச்சு காட்டுற பாருங்க.
வைரம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிப்பாரா? புரியலையே. வைரம் இருக்கிற இடம் தெரியுது. வைரம் இருக்கிற இடம் தெரியுதா? ஆமா, நாங்களும் அதை பார்க்கலாம். வைரம் எங்கேயோ ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன தொங்கிக்கிட்டு இருக்கா? ஆமா, பெட்டிலையோ இல்ல பீரோலையோ, ஏன் லாக்கர்ல இருக்கிற மாதிரி கூட தெரியல, எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு. எங்க தொங்கிட்டு இருக்கா? அந்த இடம் எதுன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அந்த இடம் வீடும் இல்ல காடும் இல்ல, அது தெளிவா தெரியுது. ஆனா அந்த வைரம் தொங்கிட்டு இருக்கிற இடம் மட்டும்தான் சரியா தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா அந்த வைரம் இருக்கிற இடத்த எக்ஸாக்ட்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சாமி, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஏண்ட பகவதி அம்மே, கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். சரி, இந்தாங்க. சந்தோஷம், கொடுங்க. சுத்தம். வைரம் எங்க தான் தொங்கிட்டு இருக்கோம் புரியலையே. சிஸ்டர், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். வைரம் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா எங்க தொங்கிக்கிட்டு இருக்குன்னு எப்படி சிஸ்டர் கண்டுபிடிக்க முடியும்? அத போய் நம்ம எங்கன்னு தேடுறது? நாமளும் 2 வருஷமா எவ்வளவு பேரை போய் பார்த்துட்டோம். இவன் ஏதோ புதுசானா சொல்றான். எனக்கு என்னவோ இவ பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கு சிஸ்டர். எனக்கு என்னவோ வைரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்ல சிஸ்டர். பாண்டி, நம்பிக்கைய தளர விடக்கூடாது. எப்படியாவது அந்த வைரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.